கண்டேன். சிலுவையை ஏன் சுமந்தீர், எனக்கு சுகங்களை பெற்று தரவோ? சிலுவையில் ஏன் இறந்தீர், நான் இழந்ததை பெற்று தரவோ? இயேசுவே உம்மை காண ஓடி வந்தேன், உம் சிலுவையில் உம்மை கண்டேன். சீடராகவே வாழ்ந்திடவே நான் முடிவு செய்தேன், முயற்சி செய்தேன். முடியவில்லை, என்னால் இயலவில்லை. அறிவீரே, என்னை அறிந்தவரே, ஒரு கணம் ஒரு கரம் நீட்டிடுவாய், உன் காயங்கள் எனக்கு திடம் சேர்க்கும். சிலுவையின் சுகம் தன்னை உணர்ந்து கொள்வேன், என்னில் சிலுவையின் மடமை பெருமை பெறும். இயேசுவே சிலுவையை எனக்கு தாரும், அதை சுமந்து உன் பின்னே நிதம் நடப்பேன். இயேசுவே சிலுவையை எனக்கு தாரும், அதை சுமந்து உன் பின்னே நிதம் நடப்பேன். இயேசுவே உம்மை காண ஓடி வந்தேன், உம் சிலுவையில் உம்மை கண்டேன். நண்பர்க்காகவே உயிர் தியாகம் செய்வதினும் உயர்ந்த அன்பு இல்லை என்றீர், அதை வாழ்வாக்கினீர். உம் சிலுவையின் ரகசியம் அதுவேயாம். உம் வழி என் கரம் நீட்டிடுவேன், உம் காயங்கள் பிறரில் கண்டிடுவேன். பிறர் வாழ என்னை இழக்க கற்பேன், உம் கல்வாரி கண்ணீர் துடைத்தெடுப்பேன். இயேசுவே சிலுவையை எனக்கு தாரும், அதை சுமந்து உன் பின்னே நிதம் நடப்பேன். இயேசுவே சிலுவையை எனக்கு தாரும், அதை சுமந்து உன் பின்னே நிதம் நடப்பேன். இயேசுவே உம்மை காண ஓடி வந்தேன், உம் சிலுவையில் உம்மை கண்டேன். இயேசுவே உம்மை காண ஓடி வந்தேன், உம் சிலுவையில் உம்மை கண்டேன். சிலுவையை ஏன் சுமந்தீர், எனக்கு சுகங்களை பெற்று தரவோ? சிலுவையில் ஏன் இறந்தீர், நான் இழந்ததை பெற்று தரவோ? இயேசுவே உம்மை காண ஓடி வந்தேன், உம் சிலுவையில் உம்மை கண்டேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவையை சுமந்து சென்று நமக்காக பாடுபட்ட இயேசுவை பற்றி தியானிக்கப் போகின்றோம். இந்த சிலுவை பாதையின் போது சிலுவை சுமந்து செல்லும் இயேசு எப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அழைப்பார் என்பதை சுட்டிக்காட்டுவதே இயேசு அழைக்கின்றார் என்னும் சிலுவை பாதையின் நோக்கமாகும்.
இறைவனின் நிறை ஆசீரை பெறவும், இயேசுவின் பாடுகளினால் நமது வாழ்க்கை திருத்தி அமைக்கப்படவும், நாம் புது வாழ்வும் புத்துயிரும் பெற்று வளமுடன் வாழவும் தூய இதயத்தோடு இச்சிலுவைப் பாதையில் பங்கேற்போம். நாம் புரிந்த பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பக்தியை மட்டும் கண்ணோக்கும். இச்சிலுவைப் பாதையின் மூலம் வழியும் வாழ்வும் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் வழிநடக்கவும், அவர் பயணத்தை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் தொடரவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் ஸ்தலம், இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ இயேசு நம்மோடு பேசுகிறார். எனது அருமை மகளே, எனது அருமை மகனே, என்ன குற்றத்திற்காக இந்த யூதர்கள் என்னை இப்படி நீதிமன்றத்திற்கு இழுத்து வந்தார்கள்? 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடந்தவனை பார்த்து எழுந்து நட என்றேனே, அது குற்றமா? 12 ஆண்டுகளாக வியாதியால் துன்பப்பட்ட பெண்ணொருத்தியை குணமாக்கினேனே, அது குற்றமா? 7 பிசாசுக்களை மகதலா மரியாவிடமிருந்து ஓட்டினேனே, அது குற்றமா? 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசரை உயிர்ப்பித்தேனே, அது குற்றமா? நன்மை செய்த எனக்கு தண்டனையா? ஒரு குற்றவாளி வேண்டுமானால் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலாமா? கூடாது, 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 கூடாது. நீ சொல்லுவது முற்றிலும் உண்மையே. ஆனால் நீ சொல்லுவதை உன் வாழ்க்கையில் கடைபிடிக்க சற்று முயற்சி எடு. இன்று சின்னஞ்சிறிய ஒரு சகோதரனோ சகோதரியோ அநியாயமாய் தீர்ப்பிடப்படும்போது நானே தீர்ப்பிடப்படுகிறேன். முதலில் நன்மை செய்யும் யாரையும் தீர்ப்பிடாமல் பார்த்துக்கொள். அப்படி அவர்கள் அநியாயமாய் தீர்ப்பிடப்பட்டால் அவர்களை விடுவிக்க உன்னால் முடிந்த முயற்சியை எடுக்க மறவாதே, மறுக்காதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது அருமை செல்வங்களே, ஏதோ ஒருவித வெறுப்போடு இந்த யூதர்கள் என் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். சிலுவை யூதர்கள் நடுவே ஓர் அவமான சின்னமாக கருதப்பட்டது. தேச துரோகம் இழைத்தவர்களுக்கு சிலுவை சாவு அளிக்கப்பட்டது. ராஜ துரோகம் செய்தவர்களுக்கு சிலுவை சாவு தரப்பட்டது. நான் எந்த துரோகத்தையும் இழைத்ததாக ஞாபகமில்லை. நான் யாரிடமும் இஸ்ராயேல் நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா என்று கேட்டபோது, கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கொடுங்கள் என்றேன். பின் எதற்காக இந்த யூதர்கள் இப்படி என் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள்? இது நியாயமா? இல்லை, இல்லை, இல்லை. நீங்கள் சொல்லுவது உண்மையானால், சமுதாயத்தில் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு துன்பப்படும் உங்கள் சகோதர சகோதரிகளை அவர்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்க உங்களால் இயன்ற முயற்சியை எடுங்கள். இருளில் கிடக்கும் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த உங்கள் சகோதர சகோதரிகளின் தோள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் சிலுவையை சற்று கீழே இறக்கி வையுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சென்னி மேற்கோடிய யூதர் சேர்த்து வைத்த முன்முடி தன்னால் வடிந்த இரத்தத்தால் சர்வ பாவம் நீங்குமே. கெட்டுப் போனோம், பாவியானோம், கிருபை செய்நாதனே, மட்டில்லா கருணை என்மேல் வைத்திரங்கும் இயேசுவே. மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது அருமை மக்களே, மனிதன் விழலாம், ஆனால் தெய்வம் விழலாமா? பட்ட மரம் விழலாம், ஆனால் பச்சை மரம் விழலாமா? சுமை சாயலாம், ஆனால் சுமை தாங்கி சாயலாமா? படைப்பு அழலாம், ஆனால் படைத்தவர் அழலாமா? மன்னகம் அழலாம், ஆனால் விண்ணகம் அழலாமா? கூடாது, 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 கூடாது. என் மீது நீங்கள் பரிதாபப்படுவது உண்மையானால், அநீதியாலும் அக்கிரமத்தாலும் வஞ்சகத்தாலும் சூழ்ச்சியாலும் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும் சகோதர சகோதரிகளை தேடிச் சென்று உங்களால் இயன்ற ஆறுதலை அவர்களுக்கு அளித்து உதவி செய்ய முற்படுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே, உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார்? சிலுவை மரமே,
சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். 4ஆம் ஸ்தலம், தாயும் சேயும் சந்திக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது அருமை சகோதரனே, சகோதரியே, என் தாய் என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள். குழந்தையாக இருந்தபோது பாடி நின்றாள். 12 வயதில் என்னை தேடி வந்தாள். இப்பொழுது 33 வயதில் கலங்கி நிற்கிறாள். சாதாரணமாக சந்தையில் தான் தாய் பசுவையும் கன்றையும் பிரிப்பார்கள். இதோ யூதர்களின் சமுதாய சந்தையிலே நானும் என் தாயும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒருவரை பார்த்து கொண்டோம். அதற்குத்தான் நேரம் இருந்தது. நான் என் அன்னையோடு பேசவோ அவள் எனக்கு ஆறுதல் சொல்லவோ அங்கே நேரமில்லை. இப்படிப்பட்ட சோகமான வாழ்வை என் மீதும் என் தாய் மீதும் திணித்தது சரியா? தவறு 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 என்பது உண்மையானால் இன்று எத்தனையோ குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்பட்டும் பிறந்தாலும் தங்களது தாயை காண முடியாமல், தந்தையை காண முடியாமல் அனாதைகளாக தெருவிலே அலைந்து கொண்டும் இருக்கின்றார்கள். எத்தனையோ சின்னஞ்சிட்டுகள் அனாதைகள் இல்லங்களிலே சிறகுடிந்து கிடக்கின்றன. அவர்கள் அவர்களது பெற்றோரோடு இணைந்து வாழ உன்னால் முடிந்த உதவியை செய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பாவச்சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, பாவச்சுமையின் சின்னமாக உன்னை சுமந்த இயேசுவே, புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார். புதிய வாழ்வின் புனிதமாக உன்னை உயர்த்தி விட்டார். சிலுவை மரமே, சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே, சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். 5ஆம் ஸ்தலம், சீரேனே ஊரானாகிய சீமோன் சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று நான் சிலுவை சுமந்து சென்றபோது அந்த கூட்டத்திலே நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? சீமோனைப் போல எனக்கு உதவி செய்ய முன்வந்திருப்பீர்கள். என் சிலுவையை சுமக்க போட்டி போட்டிருப்பீர்கள். அப்படித்தானே? ஆம், ஆம், ஆம். நீங்கள் சொல்வது உண்மையானால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் துன்பச் சுமையால் தத்தளித்து தடுமாறும் போது அவர்கள் சுமையை சற்று குறைக்க முன்வாருங்கள். வறுமை சுமை, கடன் சுமை, நோயின் சுமை, பாவச் சுமை, வியாபாரத்தில் ஏற்பட்ட சுமை, நண்பர்கள் பிரிந்ததால் சுமை, வீட்டில் போதிய அன்பு கிடைக்காததால் சுமை, ஞான வாழ்வில் தாகம் இல்லாததால் சுமை. இந்த சுமைகளை சற்று எளிதாக்க உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. இறைவன் வார்த்தை இறுதியாக உந்தன் மேலே ஒலித்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடமே பிறந்தது.
சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். ஆறாம் ஸ்தலம். வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காளைப் போலவே என் முகத்திலுள்ள வியர்வையை துடைக்க உனக்கு ஆசை. அப்படித்தானே? அவள் என் முகத்தை துடைத்தபோது அவளுக்கு நான் அளித்த பரிசு என் முகத்தின் சாயல். உனக்கும் என்னை பரிசாக பெற ஆசை. அப்படித்தானே? ஆம், ஆம், ஆம். உன்னை சுற்றி ஒரு முறை பார். சுமை சுமந்து சோர்ந்து நிற்கும் மனிதர்களை பார். எத்தனையோ மனிதர்களின் முகங்களில் வியர்வை துளிகள். அதோ ஒரு மனிதன், அவன் முகத்திலே நோயினால் வியர்வை துளி. அதோ அவன் முகத்தில் பாவத்தில் விழுந்துவிட்ட பயத்தால் வியர்வை துளி. இதோ இவன் முகத்தில் இறந்து விடுவோமோ என்ற எண்ணத்தால் வியர்வை துளி. அவர்கள் பக்கத்தில் சென்று அவர்கள் முகத்தை துடைத்து விடு. உன் ஆறுதலான வார்த்தைகளால் அவர்கள் இதயத்தை சற்று இதமாக்கு. அச்சப்படுவோர் அருகிலிருந்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தின் ஊற்றாகு. அப்போது உன்னில் எல்லாரும் என்னை காண்பார்கள். உன்னை பார்த்து, இவளன்றோ உண்மையான கிறிஸ்தவள், உண்மையான கிறிஸ்தவன் என்பார்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பிறந்த நிகழ்வும் இறந்த விதமும் அடிமை கோல காட்சியே. பிறந்த நிகழ்வும் இறந்த விதமும் அடிமை போல காட்சியே. நிகழ்ந்ததனைத்தும் சிகரமாக உன்னில் முடிந்தது மாட்சியே. நிகழ்ந்ததனைத்தும் சிகரமாக உன்னில் முடிந்தது மாட்சியே. சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விழுந்தவர்களை எல்லாம் வாழ வைத்தவன் நான். நோயில் விழுந்தவர்க்கு உடல் நலத்தை அளித்தேன். பாவத்தில் விழுந்தவர்க்கு பாவ மன்னிப்பை அளித்தேன். இறப்பில் விழுந்தவர்க்கு உயிர்ப்பை அளித்தேன். எல்லோருக்கும் வாழ்வளித்த எனக்கு இந்த மக்கள் அளித்திருக்கும் பரிசை பாருங்கள். நான் விழுந்த இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? ஓடி வந்து உங்கள் கைகளை நீட்டி எனக்கு உதவி செய்திருப்பீர்கள். அப்படித்தானே? ஆம், ஆம், ஆம். நீங்கள் சொல்வது உண்மையானால் ஒருமுறை எப்படியோ எழுந்து மறுமுறை துன்பத்தின் சுமையை தாங்க முடியாமல் தட்டு தடுமாறி விழுந்து கிடக்கும் உங்கள் அயலானை பாருங்கள். உங்களது பொருள், பரிவு, பாசம், நேசம், கருணை என்னும் கைகளை நீட்டி அவர்கள் எழுந்து நடக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் இல்லையே. தலையை சாய்த்து உயிரை நீக்க அன்னை மடியும் இல்லையே.
கரங்கள் விரித்து உன்னில் மரித்தார் புனிதமானாய் சிலுவையே. கரங்கள் விரித்து உன்னில் மரித்தார் புனிதமானாய் சிலுவையே. சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். உன்னை நான் முத்தி செய்கிறேன். உன்னை நான் முத்தி செய்கிறேன். எட்டாம் ஸ்தலம். எருசலேம் நகர் பெண்கள் இயேசுவை பார்த்து அழுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவாகிய நான் சிலுவையை சுமந்து செல்லும்போது, ஓ என் சகோதரிகளே, நிச்சயமாக நீங்கள் வாய்விட்டு கதறி அழுதிருப்பீர்கள். உங்கள் அழுகை நிச்சயமாக எனக்கு ஆறுதல் அளித்திருக்கும் அல்லவா? ஆம் 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 ஆம். என் சிலுவை பாதை முடிந்து போன ஒரு கதை அல்ல, தொடருகின்ற ஒரு சரித்திரம். சமுதாயத்தில் சின்னஞ்சிறியவருள் ஒருவர் துன்புறுத்தப்படும் போது நானே துன்புறுத்தப்படுகிறேன். துன்பத்தை சந்திக்காத மனிதன் உண்டா? எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் துன்பம், துயரம், வேதனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்று கேட்ட காயினின் மனநிலையை விடுத்து, இதோ எருசலேம் நகர் பெண்களைப் போல் பிறரது துன்பத்தில் ஈடுபடுங்கள், ஆறுதல் கொடுங்கள். உங்கள் ஆறுதல் துன்பத்தில் உழலும் மனிதரில் வாழும் எனக்கே வந்து சேருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். சாயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணை கொண்ட உன் சாயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் இந்த மரச்சிலுவையை தாங்க முடியாமல் விழவில்லை, மனம் சோர்ந்து விழுந்தேன். என் மனம் மரணத்திற்கு ஏதுவான கலக்கமுற்றிருந்தது. அந்த கலக்கத்தில் காலடி எடுத்து வைக்க முடியாமல் கீழே விழுந்தேன்.
நான் கீழே விழக்கூடாது என்பதுதானே உங்கள் ஆசை? ஆம், ஆம், ஆம். உங்கள் ஆசை உண்மையான ஆசையாக இருந்தால் இனி என் மனதை சோகத்திற்கு உள்ளாக்கும் பாவத்தை செய்யாதீர்கள். என் அடியான் புனித பவுல் கூறுவது போல, கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், கொலை ஆகியவற்றை விட்டுவிட்டு அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம் ஆகியவற்றை பற்றிக் கொள்ளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். வலது கரத்தின் தாயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, இடது கரத்தின் தாயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றே. பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் மீதுள்ள ஆடையை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி மலையிலே என் மீதிருந்த ஆடை அகற்றப்பட்ட போது நீங்கள் அங்கே இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? நிச்சயமாக வேறொரு ஆடையை என் மீது போர்த்தியிருப்பீர்கள். அதுவும் அகற்றப்பட்டிருந்தால் மற்றொரு ஆடையை போர்த்தியிருப்பீர்கள். உங்கள் அன்புக்கு முடிவே இருந்திருக்காது. ஆம், 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 ஆம். அப்படியென்றால் இன்று ஆடையில்லாமல் அரை மனிதர்களாக தெரிகின்ற ஏழை மனிதர்களை ஒருமுறை ஏறெடுத்து பாருங்கள். உங்களது புதிய ஆடைகளை கூட கொடுக்க வேண்டாம். உங்களிடம் பழைய ஆடைகள் இருந்தால் அவற்றை கொடுங்கள், அது போதும். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். வலது பாதக் காயமே, பலன் மிகத் தரும் நற்கனியே, இடது பாத காயமே, பீடம் மிகத் தரும் தேனமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றே. 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை சிலுவையில் அறைந்தபோது நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? போட்டி போட்டுக்கொண்டு ஓடி வந்து என் மீது அறையப்படும் மாணிகளை கழற்றியிருப்பீர்கள். அந்த கல்வாரி ஒரு பெரிய போர்க்களமாக மாறியிருக்கும். ஏன், உங்களில் சிலர் எங்கள் ஆண்டவரை விட்டுவிடுங்கள், எங்களை அறையுங்கள் என்று கூட சொல்லியிருப்பீர்கள். உண்மைதானே? ஆம், 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 ஆம். நீங்கள் சொல்லுவது உண்மையானால் அதை செயலில் காட்ட முற்படுங்கள். இன்று என் மக்களில் பலர்
ஆணிகளால் அறையப்படுகிறார்கள். வறுமை என்னும் ஆணி, பசி என்னும் ஆணி, தாகம் என்னும் ஆணி, அநியாய வட்டி என்னும் ஆணி, அக்கிரம குற்றச்சாட்டு, வேதனை, சோதனை, இப்படி எத்தனையோ ஆணிகள். ஆணிகளினால் அவர்கள் அறையப்படும் போது அவர்களின் மாசற்ற இரத்தம் ஆபேலின் இரத்தம் போல் நீதி கேட்டு என்னை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறது. இன்று உங்களை அவர்களுக்கு நீதி வழங்க நீதிபதிகளாக அனுப்புகிறேன். செல்ல தயாரா? என் சாட்சிகளாக வாழ முன் வருவீர்களா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. 12ஆம் ஸ்தலம். இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரியிலே நான் சாகும்போது பலமுறை பேசினேன். அதில் எனக்கே பிடித்தமான பிரியமான வரி ஒன்று உண்டு. அதுதான் தாகமாக இருக்கிறது என்று நான் கூறியது. அப்படி நான் கூறியபோது நீங்கள் அங்கே இருந்திருந்தால் எனக்கு குடிக்க எனக்கு பிரியமானதை கொடுத்திருப்பீர்கள். அப்படித்தானே? ஆம், 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 ஆம். அப்படியானால் தாகமாயிருக்கிறது என்று சொல்லும் என் மக்களின் தாகம் தீர்க்க முன் வருவீர்களா? இன்று சிலருக்கு நீதியின் மீது தாகம், சிலருக்கு நேர்மையின் மீது தாகம், சிலருக்கு வாய்மையின் மீது தாகம், சிலருக்கு தூய்மையின் மீது தாகம், சமத்துவத்தின் மீது தாகம், சகோதரத்துவத்தின் மீது தாகம், சுதந்திரத்தின் மீது தாகம், உண்மையின் மீது தாகம், உரிமை வாழ்வு மீது தாகம். இப்படிப்பட்ட தாகங்களை நீங்கள் தீர்த்து வைத்தால் என் தாகம் தணியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதிமூன்றாம் ஸ்தலம். இயேசு மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? உறவே, என் உறவான உறவே, நீ எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? எனதருமை மகளே, மகனே, எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கும் பரிசினை பாருங்கள். இறந்த என் மகன் இயேசுவின் உடல். உங்களுக்கு என்ன உதவி செய்யவில்லை என்று இவரை இந்நிலைக்கு உள்ளாக்கினீர்கள்? ஆணிகள் அறைந்த கைகள்,
உங்களை தொட்டு தொட்டு குணமாக்கவில்லையா? இரத்தம் ஆறாக பெருகி உலர்ந்திருக்கும் பாதங்கள் உங்களின் நன்மை கருதி அல்லும் பகலும் அலைந்து திரியவில்லையா? ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட இதயம் அன்பு அன்பு என்றுதானே இறுதி வரை துடித்தது. இதயம் என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் அவரல்லவா? அவருக்கு ஏன் இந்நிலை? 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே மன்னா உணவளித்தார். எகிப்தியர் தலைச்சன் பிள்ளைகள் ஒழித்தே அடிமை விலங்கொடித்தார். அதனால் உனக்கு சிலுவை மரத்தை பரிசாய் கொடுத்தேனே. உயிரின் ஊற்று உன் உயிரை பறிக்க பழியாய் அலைந்தேனே. மன்னித்து அருள் புரிவாய் மன்னவா, மன்னித்து அருள் புரிவாய். என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மேகத்தின் தூணிலே வழிகாட்டி சென்று செங்கடலை கடக்க வைத்தாய். பாறையை பிளந்து சுவை தரும் நீரால் தாகம் தணித்து வந்தாய். அதனால் உனக்கு காணியை தந்தேன், முள்முடி சூட்டிவிட்டேன். கீழ்வான சிவப்பாய் எமை மீட்க வந்தாய், உன்மேனி சிவப்பாக்கினேன். மன்னித்து அருள் புரிவாய் மன்னவா, மன்னித்து அருள் புரிவாய். என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? உறவே, என் உறவான உறவே, நீ எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? என் உயிரே, உயிரின் உயிரே, நீ எதற்காக உயிர் நீத்து சென்றாய்? பதினான்காம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பரம தந்தை நம்மோடு பேசுகிறார். அன்று சொன்னேன், என் மகன் இயேசு இறப்பார் என்று. இதோ இறந்துவிட்டார். கல்லறையில் அவர் மானுடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அன்று யோர்தான் நதிக்கரையில் என் மகன் ஸ்நாபகர் கரங்களால் திருமுழுக்கு பெற்றபோது நான் கூறிய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இவருக்கு செவி கொடுங்கள், அதாவது இவர் சொல்வதை கேளுங்கள் என்றேன். அதையேதான் இப்போதும் கூறுகிறேன். என் மகனின் வார்த்தைக்கு செவிமடுத்து அவர் கூறுகிறபடி நீங்கள் வாழ்ந்தால், இறந்தாலும் உங்களை உயிர்ப்பிப்பேன், கல்லறையில் கிடந்தாலும் உயிர் தருவேன், உங்களை என்னோடு என்றும் வாழ வைப்பேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். ஆண்டான் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள். ஆண்டான் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள். ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். எனக்கு இடமில்லை. பகிர்வு மலரா பலிகளிலே பரமன் எனக்கு பங்கில்லை. ஓசைகள் மிகுந்த பாடல்களில் ஏழையின் புலம்பல் கேட்பதில்லை. வீணை நரம்புகள் அதிர்வது போல் எளியோர் நிலை கண்டு துடிப்பதில்லை. ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். வறியோர் சார்பில் வழக்காடு நிறைவாய் நடக்கும் வழிபாடு. அநீதி முழுவதும் அழித்துவிடு, அதையே விழாவென கொண்டாடு. சமத்துவம் வளர்க்கும் சமபந்தி மகத்துவம் மிகுந்த மகுடமே. தோழமை தேடும் திருச்சபையே தேவன் வாழும் ஆலயமே. ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். ஆண்டான் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள். ஆண்டான் அடிமை வேதங்கள் அழிந்தால் வாழும் வேதங்கள். ஏழையின் கண்ணீரோலங்கள் என்றோ அழியும் கூறுங்கள். வியர்வை சிந்தி நீர் இறைவா, இரத்த வியர்வை சிந்தி நீர் கல் தூணில் அடிபட்டி இறைவா, நீர் கசையால் அடிபட்டி பாவி நான்
முள்முடி தாங்கி நீரே இறைவா, சிரசில் முள்முடி தாங்கி நீரே துன்பத்தால் தூவண்டீரே இறைவா, எமது துன்பத்தால் தூவண்டீரே. பாவி நான் செய்த பாவங்கள் மாபரன் உம்மை ஒடுக்கியதோ, அளவில்லா அநியாய செயல்களா அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. பாவி நான் செய்த பாவங்கள் மாபரன் உம்மை ஒடுக்கியதோ, அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. சிலுவை சுமந்தீரே இறைவா, தோளில் சிலுவை சுமந்தீரே வீழ்ந்து எழுந்தீரே இறைவா, தரையில் வீழ்ந்து எழுந்தீரே. பாவி நான் செய்த பாவங்கள் மாபரன் உம்மை ஒடுக்கியதோ, அளவில்லா அநியாய செயல்களா அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. பாவி நான் செய்த பாவங்கள் மாபரன் உம்மை ஒடுக்கியதோ, அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. ஆடையை துறந்தீரே இறைவா, உம் ஆடையை துறந்தீரே இரத்தம் சொரிந்தீரே இறைவா, தூய இரத்தம் சொரிந்தீரே. பாவி நான் செய்த
கொண்டீரே. இறைவா, கைகளில் ஆணிகள் கொண்டீரே, கால்களை துளைத்தனரே. இறைவா, ஆணியால் கால்களை துளைத்தனரே. பாவி நான் செய்த பாவங்கள், மாபரன் உம்மை ஒடுக்கியதோ. அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. பாவி நான் செய்த பாவங்கள், மாபரன் உம்மை ஒடுக்கியதோ. அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. தந்தையை அழைத்தீரே. இறைவா, அன்பின் தந்தையை அழைத்தீரே. ஆவியை அளித்தீரே. இறைவா, நித்ய ஆவியை அளித்தீரே. பாவி நான் செய்த பாவங்கள், மாபரன் உம்மை ஒடுக்கியதோ. அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. பாவி நான் செய்த பாவங்கள், மாபரன் உம்மை ஒடுக்கியதோ. அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல் நொறுங்கியதோ. மூன்றாம் நாள் உயிர்த்தீரே. இறைவா, இறந்த மூன்றாம் நாள் உயிர்த்தீரே. விண்ணகம் சென்றீரே. இறைவா, நீர் விண்ணகம் சென்றீரே. பாவி நான் செய்த பாவங்கள், மாபரன் உம்மை ஒடுக்கியதோ. அளவில்லா அநியாய செயல்களால் அன்பரின் திருவுடல்